ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 புதினா தழை அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் ஜூஸ் பண்ண போகிறேன், அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக 2 கிளாஸ் ஜூஸ்க்கு நான் ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சாறு மட்டும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாதி லெமனோட சாறை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதோட சாறையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 கிளாஸ் ஜில் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம அரைச்ச ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இருக்க புதினாவோட ஜூஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கீழே வந்துடும். நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 3 ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன். உங்களுக்கு அது எவ்வளோ சில்லாக இருக்கணுமோ அவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச புதினா லெமன் ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து வெயில் காலத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் வெறும் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக புதினா போட்டு குடிச்சிங்கன்னா அது இன்னமும் குளிர்ச்சி தரும் நம்மளோட பாடிக்கு. அண்ட் புதினா ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ யூஷுவலான லெமன் ஜூஸ் இல்லாமல் இந்த புதினா லெமன் ஜூஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.